ஃபேவரட் நூடுல்ஸ். டெய்லி கொடுத்தா எங்கேயும் ஓடிடாதடான்னு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு காலை கட்டி வச்சுருக்குறாங்க. மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நேற்று நாங்கள் பார்த்தீங்கன்னா சூரிச்சு போயிட்டு வந்திருந்தோம். நாதன் கடையில் தமிழ் ஷாப்பில் இவ்வளவு பொருட்கள் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வாங்கலை. எனக்கு ஏற்கனவே இருக்குது மளிகை சாமான்லாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சும்மா அப்பப்பைக்கு தேவையான சாமான் தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வல்லார கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொத்தமல்லி நாளைக்கு ஒரு 1ஆம் தேதி ஒரு லஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ அது கெட் டுகெதர் மாதிரி இருக்குது. அதுக்கு பிரியாணிக்கு தேவைன்னு கொத்தமல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், நம்ம ஊர் கத்திரிக்காவா இல்லை தாய்லாந்து கத்திரிக்காய்னு தெரியல, பட் தமிழ் கடையில் வாங்கியிருந்தேன் இந்த கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா ராசவள்ளி கிழங்கு. இது தேங்காய் சின்னதை வெட்டி அவிச்சிட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும், என்னோடய மகள் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த தேங்காய் பால், அப்புறம் புளி வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வெள்ளை அரிசிமா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், சின்ன வெங்காயம். அப்புறம் இது புல்டாக். இதுதான் இப்போ ஃபேவரட், என்னோடய மகளோட ஃபேவரட் நூடுல்ஸ். டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவா, பட் நான் கூட கொடுக்குறதில்ல. இதெல்லாம் அதிகம் ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் கொடுக்கக்கூடாது. இது இருந்துட்டு ஒருக்கா ஒரு வீக்கெண்ட் மாதிரி அவளுக்கு பிடிக்காத எது சாப்பாடு இருந்ததுன்னா அது செய்து சாப்பிடுவாங்க. பயங்கர உரப்பு. இந்த ஒரு நாள் ரெசிபி போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு. அப்புறம் அப்பா மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட். இது ஹஸ்பண்ட் தான் எடுத்தார், அவருக்கு விருப்பம். இது என்ன ஸ்வீட்னா, நான் நினைக்கிறேன் சோன் பப்படியா, இல்லை சோன் பப்படி இல்லை, மைசூர் பாகுன்னு நினைக்கிறேன். ஸோ உடைச்சி பார்த்து டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் என்ன மாதிரின்னு. பட் ஃப்ரெஷ் மாதிரி இருக்குது, டேட்டெல்லாம் இருக்குது. அண்ட் இது வாங்கியிருந்தோம். அப்புறம் பெரிய மீனெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக தம் பண்ணி அட்டுக்கி வச்சுருக்கு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை. ஸோ 6 மாதத்துக்கு அப்படியே எல்லாம் தம் பண்ணி வச்சுருக்கு. இது பாருங்கள், நண்டு பார்த்திங்கன்னா இது கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறோம். மீனெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக தம் பண்ணி அட்டுக்கி வச்சுருக்கு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை. ஸோ 6 மாதத்துக்கு அப்படியே எல்லாம் தம் பண்ணி வச்சுருக்கு. இது பாருங்கள், நண்டு பார்த்திங்கன்னா இது கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறோம். ஏன்னா நண்டு ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு எங்கேயும் ஓடிடாதடான்னு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு காலை கட்டி வச்சுருக்குறாங்க. நீலக்கால் நண்டு, பெரிய நண்டு, இன்னும் நம்பர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நம்பர் சைஸ். ஸோ அது ஒரு 2 கிலோ அப்படி நண்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது பொரிக்கிறதுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இன்னைக்கு பகல் 11 மணி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பகல் எங்களுக்கு ஒரு சீ ஃபுட் ரெசிபீஸ் தான் செய்ய போகிறோம். அதாவது சிம்பிள் சாப்பாடு தான். இது மீன் வெள்ளை மீன் இருக்கு இல்லையா, வெள்ளை மீன் நல்லா மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன். உப்பு மிளகாத்தூள் அப்புறம் உள்ளி பவுடர், உள்ளி பேஸ்ட் அதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வைக்க போகிறேன். இது இறால், பெரிய இறால். ஸோ இறால் பார்த்திங்கன்னா அதுவும் உப்பு மிளகாத்தூள் வெள்ளைப்பூண்டு பவுடர் போட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் இதோட நாங்கள் பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்துக்கல. இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி இதோட பொரிச்சிக்க போகிறேன். மீனை சும்மா தான் பொரிக்க போகிறேன் அப்படியே. இது வெங்காயம் போட்டு பொரிச்சா நல்லாயிருக்கும். லைக் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் செய்திருக்கிறீங்கன்னு தெரியல, பட் நாங்கள் இப்படி தான். இது இறால் நண்டு எல்லாத்துக்குமே வெங்காயம் போட்டு பொரிப்போம். ஸோ இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொட்டிக்கு மாவு பிணைய போகிறேன். பிளேன் ரொட்டி, சும்மா வெள்ளை மாவு, கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் சும்மா உப்பு பட்டர் எல்லாம் போட்டு பிளேன் ரொட்டியாக, மிளகா வெங்காயம் இல்லாமல் சும்மா பிளேன் ரொட்டியாக. என்ன சாப்பாடு? ரொட்டி, மீன் பொரிச்சு, அதனால் மீன் சாப்பிட போகிறோம்.
ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து எங்களை சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் நான் வந்து வீடியோ எடுக்கலை. பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கொண்டு போயிருந்த கிஃப்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமெல்லாம் நல்ல கிஃப்ட் பேக்கிங்கோடு வரும். இது வந்து பேக்கிங் செட் ஃபுல்லாக வந்து அப்படி நல்ல கிஃப்ட்டுக்கு மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொத்து ரொட்டி தான் எங்களுக்கு டின்னர். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 31st அப்படி 12 வரையும் அங்கே இருந்துட்டு 12 o'clock அப்படி நாங்கள் பார்த்திங்கன்னா ரோஷாக் எங்களோட இடத்துல ரோஷாக்குன்ற இடத்துல சேல வந்து நாங்கள் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே நிறைய க்ரௌட். நாங்களும் எங்களோட அண்ணன் ஃபேமிலி ஹஸ்பண்டோட அண்ணன் ஃபேமிலியும் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர வெடி எல்லா செலிப்ரேஷனும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நியூ இயரை வந்து வரவேற்றதுக்காக. கொஞ்சம் தள்ளி போடுவோம்ல. வந்து ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருந்துச்சு. அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் வந்து வருஷம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து சமைச்சிட்டு வந்திருந்தோம். ஸோ நான் வந்து பிரியாணியும் ஆட்டிறைச்சி கறியும் செய்திருந்தேன். மற்றவங்களும் நிறைய சாப்பாடெல்லாம் செய்திருந்தாங்க. ஸோ அப்படி வந்து அன்னைக்கு நைட் வந்து நல்ல சூப்பராக அந்த நியூ இயரை என்ஜாய் பண்ணியிருந்தோம்.